வணக்கம். இந்த வீடியோவில் 26/7/2026 சற்று முன் 4% கூட்டல் 60% DADR அகவிலைப்படி உயர்வு சார்ந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வு எப்போது வரும் என்பதற்காக. குறிப்பாக 2026 ஜூலை முதல் அமலுக்கு வரக்கூடிய DA உயர்வானது எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதியக்குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய மாதத்தில் பல நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில், அதாவது 2026 ஜனவரி முதல் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த DA 58%லிருந்து 60% உயர்த்தப்பட்டது. இந்த அகவிலைப்படி உயர்வானது அரசு ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களின் ஓய்வூதியத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. தற்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் இதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. அரசு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ஏப்ரல் 2026 சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்துள்ளது. அதேபோல் உணவு பணவீக்கம் 4.2% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனோடு எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல், CNG விலையில் உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. இது நடுத்தர வர்க்க மக்கள் மற்றும் தினசரி பயணம் செய்வோருக்கு கூடுதல் சுமையினை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் அரசு ஊழியர்கள் தங்களுக்கு அதிக DA வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி அல்லது டியர்னஸ் அலவன்ஸ் என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படும் வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கும் கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படும். அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமானோருக்கு அதிக DA கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPE தரவுகள் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் DA சுமார் 3% முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மார்ச் 2026 AICPE குறியீடு 149.1 எட்டியிருக்கிறது. ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் இந்த மதிப்பீடு அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 12 மாத சராசரி AICPE கணக்கீட்டை வைத்து பார்த்தால் DA உயர்வு சுமார் 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. அரசை பொறுத்தளவில் வழக்கமாக இதனை முழு எண்ணாக அறிவிப்பதால் இது 4% உயர்த்தப்படும் வாய்ப்புகள் உள்ளன. அதாவது தற்போது 60% உள்ள அகவிலைப்படி ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வு ஏற்படலாம். இந்த DA உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலை வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.